தாசையா அவர்கள் பாடின பாடல். நிறைய பாடல்கள் நல்ல பாடலை பாடியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் சேர்ந்து பாடிடலாம் இல்லையா? சரி, பாடலாமா? பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். நம்மளை ஆண்டவர் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்ததோட நோக்கமே அவரை எல்லா பக்கமும் நம்ம கொண்டு செல்லணும். அல்லேலூயா. அதற்கு தடையாக இருக்கிற பொல்லாத வஞ்சகனை நம்ம வீழ்த்தி நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை எல்லார் இடத்துல கொண்டு சொல்லணும். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்களை இருளில் இருந்து உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுத்து ராஜா தகப்பனே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டீரே, அதற்கு உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்களில் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய வாக்கு தத்தம் அந்த வசனம் நிறைவேறுகிற காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் தகப்பனே அப்பா, பொல்லாத அவனுடைய தீங்கான காரியங்கள் அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து யுத்தம் செய்யும்படியாக கர்த்தராகிய தேவன் யுத்தத்திற்கு பழக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வெண்கல வில்லும் என் புயன்களால் வளையும்படி கர்த்தர் என்னை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே தகப்பனே. அதே போல எங்களை நீர் யுத்தத்திற்கு அப்படியான ஒரு யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு கலங்களோடு தகப்பனே மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவன் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தகப்பனே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அப்பா தினமும் கொழுப்பும் உண்டது போல அவர்கள் திரும்பி செல்ல கர்த்தராகிய தேவன் கிருபை பாராட்டுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எல்லாரும் உட்காந்துக்கலாம். போன மாதம் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்? அதிகாரமும் ஆவிக்குரிய யுத்தமும் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். அதை அன்னைக்கு அந்த செய்தியை நம்ம முடிக்க முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது எப்படியும் ஒரு 6 மாதமாச்சும் போகும். இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம இதை பார்க்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், சபை அறியணும். நம்ம ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் சில ஜபங்கள் யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டிய சில ஜபங்கள் இருக்குது. அப்போ தான் பொல்லாத சத்துரு வீழ்ந்து போவான். அவன்கிட்ட போய் நம்ம அப்பாட்ட ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க முடியாது. அவன் கூட யுத்தம் தான் செய்யணும். அப்போ அந்த யுத்தம் செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா யார் கூட நம்ம யுத்தம் பண்ணணும்? பிசாசு கூட யுத்தம் பண்ணணும்னா நமக்கு அதிகாரம் இருக்குதான்னா ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதான் போன தடவை எத்தனை சுவிசேஷங்களில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவிகளின் எந்தெந்த ஆவிகளுக்கு எதிராக நம்ம யுத்தம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாருன்றதெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம். ஆனாலும் நம்ம தேசத்தில் சபைக்கு நடக்கிற கூறிய காரியங்கள் இதையெல்லாம் தாண்டியும் நம்ம குடும்பத்தில் நம்மை சுற்றி அவன் எப்பொழுதுமே போராடி கொண்டே தான் இருக்கிறான். நம்மளை எப்படியாச்சும் கீழே தள்ளிடணும், அதுதான் அவனோட மெயின் குறிக்கோள். அப்போ சில நேரங்களில் கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்மளையே தான் யுத்தம் பண்ண சொல்கிறார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவர் ஆரம்பத்தில் அவங்க யுத்தத்தை தெரிந்து கொள்ளாத நாட்களில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்? நீங்கள் தான் யுத்தம் பண்ணணும், நான் பின்னாடி இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னார். அதனால் இந்த காலகட்டத்தில் நாமளும் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் சேர்ந்துருக்கிறோம். அப்போ முதல்ல ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காகத்தான் போன மாதம் நம்ம அந்த அதிகாரத்தை குறித்து பேசணும். ஆனால் பல பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். பிசாசு கூட போய் சண்டையா? இது தேவையா நமக்கு? வந்தோமா, சர்ச்சுக்கு வந்தோமா, கையை தட்டினோம்னா, பாட்டு பாடினோமா, அல்லேலூயா சொன்னோமா, காணிக்கையை போட்டோமா, பக்கத்தில் உள்ளவங்களோட கையை கொடுத்தோமா, பரப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். வேலியில் போகிற ஓனான நீங்களே முடிச்சிருங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் நினைப்போம். ஏன்னா இன்றைக்கி நிறைய போதகர்கள் நிறைய டீச்சிங்ஸ் என்ன சொல்கிறாங்க? இல்லை, பிசாசு கூடலாம் நம்ம எதுவுமே அங்கே வச்சுக்கக்கூடாது, ஆண்டவரை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லது, ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு பிசாசு கூட யுத்தம் பண்ணணும்.
இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு செய்திக்குள்ளாக போகிறேன். இந்த பயப்படுறோம் பார்த்தீங்களா, இந்த பயப்படுறவங்க பிசாசுன்ன உடனே சபையில் கூட்டமாக இருக்கணும்னா பிசாசை மிதி அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், வீணு சத்தமாக போட்டு எதையாச்சும் பண்ணிக்கின்னு பிசாசை மிதிக்கிறேன், சாத்தானை துரத்துறேன், அப்படி இப்படின்லாம் பேசிடுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசு வந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோட சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க அவர் மிலிட்ரி ரிட்டையர்டு, நல்லா டாலாக இருப்பார். நல்லா மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா பாடியெல்லாம் ஜம்முன்னு வச்சு 6 பேக் மாதிரியெல்லாம் வச்சு ஜம்முன்னு அவர் ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு. அந்த அம்மா அவருக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு ஹைட்டு வெயிட்டான ஒரு அம்மா. அவர் மீசையை அங்கே இந்த மிலிட்ரியில் இந்த ஜென்ரல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அப்படி மீசையை நல்லா அப்படி முறுக்கி, அதுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்யை போட்டாச்சும் அவர் அப்படியே முறுக்கி தான் வச்சுருப்பார். அவரை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க, சபையில் வெளியில் எல்லாருமே பயப்படுவாங்க. இத்தனைக்கு அவர் வாயை திறந்து பேசவே மாட்டார். அப்படின்னாருனே போதும், எல்லாம் எதிர்த்தாப்பில் உள்ளவன் பயந்துருவான். அந்த அம்மாவை பார்த்தா சர்ச்சில் உள்ள எல்லாருமே பயந்துருவாங்க, ரோட்டில் போகிறவங்க, அவங்க வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. சர்ச்சில் உள்ளவங்களாம் ஏன் தெரியுமா பயப்படுவாங்க, பிசாசை துரத்து அதை மிதினோன்னு இந்த அம்மா பக்கத்தில் உள்ளவங்க காலை மிதிச்சிடும், ஓங்கி ஒரே மிதி, அவ்வளோதான் ஃப்ராக்சர். அந்த அம்மாவை பார்த்து பாஸ்டரே பயப்படுவாராம். எந்த காலம் கிடைக்கலனா ஓங்கி மிதிச்சதுன்னா டைல்ஸோ கிரானைட்டோ உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு வீரமுள்ள ஒரு குடும்பம். அவங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் இரவு உணவு அருந்திவிட்டு, அது ஒரு அமாவாசை, இரவு உணவு அருந்திவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கும் பொழுது கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போன உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, நான் மாடியில் போய் காற்று வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், நீ தண்ணி எடுத்துகிட்டு மேலே வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் அவர் அப்படியே வெளியில் போய் நின்று அந்த ஜெய் ஜாண்டிக்கு உடம்போடு அப்படி போய் நின்று இப்படி எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு. நல்லா காற்று வேற. திரும்பினா பக்கத்து வீட்டிலேருந்து வெள்ளையாக ஒன்று இவரை நோக்கி அப்படியே வருது. காற்று வேற விசு 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 அடிக்குதா, வெள்ளை வெள்ளேன்னு இவரை நோக்கி வருது. மனுஷனுக்கு அரண்டு போய் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. இந்த அம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே போகுது. மேலே போன உடனே அந்த அம்மா, என்னங்க ஏன் அப்படி வரீங்கன்னா, பே 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 அப்படின்றார். என்னங்க சொல்லுங்க அப்படின்னா, பேய் அப்படின்னா. அவங்க நான் இருக்கும்போது பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமாரை எடுத்துட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. போனால் காற்று இன்னும் அதிகமாக அடிச்சுதா, இன்னும் வெள்ளையாக உள்ளது, அப்படியே பக்கத்தில் வருது, ஒரு மாதிரி சல 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 சலன்னு வேற சத்தம். 2 பேருக்கும் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே நிற்கிறாங்க. இவங்க யாரு சபையில் பிசாசை விரட்டுறவங்க, மிதிக்கிறவங்க. விரண்டு போய் அப்படியே நிற்கிறாங்க. கரண்ட் வந்துருச்சு. அப்புறம்தான் தெரியுது பக்கத்து வீட்டு தாத்தாவோட வேட்டி அது. இப்படி தான் நம்ம இருக்கிறோம் கூட்டமாக. அது கேங் ஸ்பிரிட்டு. கூட்டமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்படி இருந்தாலும் முன்னாடி ஒருத்தர் ஏதாச்சும் பேசுகிறாரு, மிதி குத்து சண்டை போட அவங்க கூட அப்படின்னு நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி. தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகள் நம்மளை நெருங்கும் பொழுது அதை எதிர்த்து யுத்தம் செய்ய நாம் பழகிக்கொள்ளணும். அவனுக்கு மெயின் எய்மே விசுவாசியை காலி பண்ணணும். விசுவாசியை காலி பண்ணணும். அவன் விசுவாசியாக இருக்கக்கூடாது. இதுதான் அவனோட எய்மு. அப்போ அவனை போ அப்படின்னு சொன்னாலாம் போக மாட்டான். அதுக்கு சில இந்த சுல்லானுங்க சில்லு விண்டுக அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேணால் போகும். சில விஷயங்கள் நம்ம யுத்தம் பண்ணாலொழிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்ற பிரச்சனைகளை, நமக்கு எதிராக வைக்கிற கண்ணிகளை அதெல்லாம் தெரிக்க பண்ணணும். அப்படின்னா நாம் யுத்தம் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான், பிசாசு நம்மளை குருவின்னு நினச்சி கண்ணி வைக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம கருவி. எத்தனை பேர் கருவின்றீங்க? உங்களை புதிதும் கூர்மையான எந்திரமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கருவி தானே. குருவியா கருவியா? பிசாசோட வைக்கிற கண்ணி எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கக்கூடிய நம்ம கருவிகள். சரி, அப்போ நீங்கள் என்ன தான் பேசுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க,
ஆனால் பிசாசு கூட சண்டை போடுறதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ளே அப்படியே அந்த இது இருக்கும். ஆனால் கர்த்தர் தருகிற வாக்கு தத்தம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லா வாக்கு தத்தத்தையும் எடுத்துக்குவோம். வானத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, இடம் கொள்ளாத மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்கு தத்தம் வரும்போது நம்ம அதை உண்மையாகவே ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். இதை யாராச்சும் ரிசீவ் பண்ணாமல் இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்படி உலகப்பூர்வமான இல்லை வேறு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு கர்த்தருடைய வாக்கு தத்தம் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அது அப்படியே என்னுடையதாக்கிக்கிட்டு நான் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம விசுவாசத்தில் அதை நம்மளை ஆக்கிக்குவோம். இதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் தாவீதுக்கு எதிர்த்தாப்புல இருந்த கோலியாத்தை விட பெரிய ஒரு ராட்சச கர்த்தருடைய வீரனாக மாறிடுவீங்க. அது என்ன தெரியுமா வாக்கு தத்தம்? லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது உங்களை சேதப்படுத்தும். அப்படியா இருக்கு? என்ன போட்டிருக்கு? அது உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னா என்ன அர்த்தம்னா, அது உன்கிட்ட நெருங்காது, உன் கிட்டக்க வர முடியாது, அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க? இது உங்கள் வாழ்க்கை பூரா என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலேருந்து நம்ம சாகிற வரைக்கும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு எதிரிட்டு வருகிற எந்த ஒரு பொல்லாத பிசாசின் திட்டங்களையும் நாம் நிர்மூலமாக்கி போட முடியும். ஆனால் இதை நம்ம வாக்கு தத்தமாகவே எடுத்துக்கிறது இல்லை. என்னைய கேட்டால் நீங்கள் காலையில் ஒவ்வொரு நாளும் இதை வாக்கு தத்தத்தை சொல்லிட்டு போங்க. இதை விட பெரிய வாக்கு தத்தம் எதுவுமே இல்லை. இதுதான் பேஸ். இது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மக்கிட்ட எதுவுமே, நம்ம பொருளாதாரத்தில் கையை வைக்க முடியாது, நம்ம உடலில் கையை வைக்க முடியாது, நம்ம குடும்பத்தில் கையை வைக்க முடியாது, ஊழியத்தில் கையை வைக்க முடியாது, எதுலேயுமே கையை வைக்க முடியாது. ஏன்னா அவனை மேற்கொள்ளுறதுக்கு நான் அதிகாரம் படைத்த ஒருவன். நம்ம போன தடவை பார்த்தோம்ல, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு உள்ள அதிகாரம் தெரியாமல் அவன் என்ன பண்ணுவான், ஒரு சிஎம்க்கு உள்ள அதிகாரம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் போன தடவை பார்த்தோம். அப்போ உங்கள் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பம்னு சொல்லப்படுகிறது சாத்தான் அந்தி கிறிஸ்துவோட அந்த கிரியையை குறிக்கிற ஒரு விஷயம். இந்த தேள்கள் அப்படின்னு சொல்கிறது அடிபொடிகள், சின்ன சின்னதாக இந்த அங்கே உட்காந்துருக்கு இங்கே உட்காந்துருக்கு இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே நான் சரி எங்கள் சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணார், அதனால நான் பிசாசோட யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த முழு சீரீஸை கேட்காம போய் தயவு செய்து யுத்தம் பண்ணிடுறாங்க. முழு சீரீஸையும் கேட்டுட்டு போய் யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி, இந்த அதிகாரம் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன தடவை யுத்தம் செய்ய அதிகாரம் இருக்கிறதா, அதிகாரம் என்றால் என்ன அப்படின்ற அந்த தலைப்பில் தான் நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பித்தோம். யுத்தம் செய்ய உரிமையும் வல்லமையும் தான் அந்த அதிகாரம்ன்ற பேர். அது இருக்கிறதா நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம் அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னு, ஆனால் அதிகாரத்தை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு 4 காரியங்கள் இருக்குது. இந்த 4 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா பிசாசு நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? உன்னையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், எல்லா ஊழியக்காரரையும் எனக்கு தெரியும், நீ யாரா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிடுவான். அப்போ
நாம் இந்த அதிகாரத்தை இழக்கக்கூடாத காரியங்களில் முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் இருப்பது. இதுதான் அடி. இதில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா பிசாசோட நம்மளால் யுத்தம் பண்ண முடியாது. எதில் நிலைத்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதோட விடலை. அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? அப்போ முதல்ல கிறிஸ்துவில் நம்ம நிலைத்திருக்கணும், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திராமல், அவருடைய சுவிசேஷத்தில் நிலைத்திராமல், இன்னைக்கு பல வகையான சுவிசேஷங்கள், பல வகையான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் எல்லாம் வந்ததில் போய் நம்ம உலக காரியங்களுக்காக நாம் நமது செவியை சாய்த்து அதிலே விழுந்து விட்டோம் என்றால் பிசாசை ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த கள்ள உபதேசம்னாவே, நாம் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாவே, ஏதாச்சும் வெளியூர் போனோம்னா உடனே வெளியூரில் உள்ள விசுவாசிகளோ மற்ற ஊழியக்காரவங்களோ கேட்பாங்க, ஏன்பா சார் இங்கே உங்கள் ஊரில் தானே அந்த அவன் இருக்கிறான் அப்படின்வாங்க, ஒரு கள்ள ஊழியக்காரனை பேர் சொல்லி. இது மாதிரி மதுரையில் இன்னும் 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சாலமோனின் தேவன் செழிப்பின் தேவன் அப்படின்னு சொல்லி செழிப்பின் உபதேசத்தை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை ஊழியர்கள் எழும்பி இப்போ அவரை கட்டி பிடிச்சா தங்க அபிஷேகம் கட்டி பிடிக்கிறவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பொல்லாத போதனை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. இன்னும் சில பேர் இந்த மாதிரி நிறையா பேர் எழும்பி, ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவைகள் உண்டு. பணத்தை எதிர்ப்பவன் அல்ல, கர்த்தரும் பணத்தை எதிர்ப்பவர் அல்ல. பணம் தேவை. அந்த பணம் கஷ்டப்பட்டு நாம் உழைச்சோம்னா கர்த்தர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லாத பணம் அதானிட்டையும் அம்பானிட்டையும் இல்லை, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கிட்டலாம் இருக்குது. அப்போ அது யார் கொடுக்குறா? அதெல்லாம் ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கி அவரை விட்டு பிரிப்பதை காட்டிலும் அவரோடு நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் அவர் விருப்பப்படுறார். நம்ம தேவையை கண்டிப்பாக கொடுப்பார். நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா கேட்டோம்னா 100% கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக தேவை, ஆசை, பேராசை குறித்து நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது நமக்கு நேரம் இல்லை. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசை ஜெயிக்க முடியாது. இரண்டாவது, பாவம் நமக்குள்ளோ நமது வீட்டிற்குள்ளோ சாபத்தீடான பாவத்திற்கு ஏதான பொருள்கள் எதுவும் நமக்குள்ளேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ பிசாசுக்கு சாத்தானுக்கு வாசலை திறக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் நம்ம பிசாசோட ஜெயிக்க முடியாது யுத்தம் பண்ணி. நம்ம யோசுவாவில் பார்க்குறோம் 7:1 ஆகான் என்ன பண்ணிடுறாரு, சாபத்தீடானதையும் தீட்டானதையும் அந்த விக்கிரகத்து மேலே இருந்த அந்த சால்வை, வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடுறாரு இல்லையா? அப்போ மொத்த பாளையத்துக்கே பிரச்சனை வந்துடுது. அப்போ சாபத்தீடானதும் அருவருப்பானதும் கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகம் சம்பந்தப்பட்ட காரியங்களும், இந்த ஜாதகம் மற்ற காரியம் நிறையா விஷயம் இருக்குது. பாவம்னா நம்ம அதை மட்டும் எடுத்தோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். அதனால் அதுக்குள்ளே போகலை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் அதையெல்லாம் அறிந்தவர்கள் தான். அதனால் அந்த விஷயங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளும் இருக்கக்கூடாது, என்னுடைய வீட்டிற்குள்ளும் இருக்கக்கூடாது. நீங்கள் நம்ம அந்த டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, ஒரு பெரிய ஊழியக்காரர் ஃபாரினில் இருக்கிறாரு, பில்லி கிரஹாம், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வராது. பில்லி கிரஹாம் ஐயாவோட ஒரு செய்தி ஒன்று இருக்குது, உன் பாளையத்தை சுத்திகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று இருக்குது. பாளையத்தை ஃபஸ்ட்டு உலாவுறது எனக்குள்ளே உலாவுகிறார். நான் என்னோடய இருதயத்தை சுத்திகரிக்கணும். அடுத்து
நான் இருக்கிற என் வீட்டிற்குள்ளே உலாவுகிறார் இல்லையா, என் வீட்டை சுத்திகரிக்கணும்னு சொல்லி வீட்டில் உள்ள என்னென்ன விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்ம சுத்திகரிக்கணும்னு சொல்லி ஒரு செய்திக்கு பேசியிருப்பார். நீங்கள் அதை தேடி வேணால் எடுத்து கேட்டு பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் சாத்தான அது உரிமை கொண்டாட நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உரிமை கொண்டாடுவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த செய்தியை நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் கேட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மஞ்சப்பையில் விக்கிரகம் இருந்தால் கூட அதை தூக்கி வெளியே எறிஞ்சு தான் வருவேன். நான் அடிக்கடி ஸ்ரீவில்லிபுத்தூர் போவேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறப்ப எனக்கு அங்கே வந்து ரிட்டர்ன் வரும்போது பால்கோவா வாங்கி கொடுப்பாங்க. ஊழியக்கார் வந்திருக்காருன்னு பால்கோவா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்த கையோடு அந்த மேலே உள்ள கவரை பிச்சு தூக்கி போட்டுட்டு பட்டர் பேப்பரில் தான் சுற்றிருப்பாங்க. அதை ஒன்று நான் ஏதாச்சும் ஒரு இதில் சுற்றி வைப்பேன். 2-3 தடவை பார்த்தாங்க. 3ஆவது தடவை அவங்களே கவரை பிச்சு போட்டுட்டு வெறுமனை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் பிசாசு கூட நம்ம ஜெயிக்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அவிசுவாசம். அவிசுவாசம் இருந்தது சுத்தமாக ஜெயிக்கவே முடியாது. அவிசுவாசம் இருந்ததுன்னா ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா விசுவாசத்தினால தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும். பிசாசு ஒரு பிரச்சனை கொண்டு வருது அப்படின்ன உடனே கர்த்தர் பார்த்துக்குவார்ன்ற விசுவாசத்தை விட்டு ஐயையோ போச்சே கை விட்டுட்டாரேன்னு நினச்சா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பேதுருவோட கடலில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனித்து வச்சுக்கோங்க. அந்த காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னாகமம் 14:11 அவிசுவாசத்துக்கு கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை காட்டின கர்த்தரை சில நேரங்களில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு என்ன உள்ளுக்கு வந்துடுது? அவிசுவாசம் வந்துடுது. அப்போ அந்த அவிசுவாசம் வரும்பொழுது நமக்கு பிசாசை ஜெயிக்க எந்த ஒரு திராணியும் இருக்காது. அடுத்த பாயிண்ட், மன்னிக்காத இருதயம். மன்னிக்காத இருதயம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம மன்னிக்கலை அப்படின்னா பிதா நம்மளைய மன்னிக்க மாட்டார். அப்போ பிதா நம்மளைய மன்னிக்கலைன்னா நம்ம என்ன ஆயிடுறோம்? திருப்பி பாவியா ஆயிடுறோம். கர்த்தர் நம்மளைய அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்தார் பார்த்தீங்களா? அந்த மீட்டெடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை சொல்லப்போனால் அதை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். ஏன்னா சத்தியத்தை அறிந்து அவர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டவாறு நான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்தும் அதை நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறப்ப பிதா மன்னிக்கால, இந்த விஷயத்தினால பிதா மன்னிக்கலைன்னா நம்மளுடைய நிலைமை ரொம்பவும் பின்னாடி போயிடும். அப்படி உள்ள சிச்சுவேஷனில் பிசாசோட நம்மளால் யுத்தம் பண்ண முடியாது. சரி, இப்போ நாம் வந்து இந்த மொதல் பாயிண்ட் அதிகாரம் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம், ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம். யாருக்காக யுத்தம் செய்யணும்? ஆவிக்குரிய யுத்தம்னா யாருக்காக யுத்தம் செய்யணும்? நெகேமியா 4:14 அந்த ஸ்லைடை போடுப்பா. நீங்கள் மகத்துவமும் பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நோக்கி உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். இப்போ இதில் யாரை பற்றி சொல்லியிருக்கு? யாரை பற்றி? சரி, நான் வித்தியாசமாக சொல்கிறேன். இது சபையை பற்றி சொல்லியிருக்கு. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? சபையை பற்றி. நம்ம எல்லாரும் சபைக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? உங்கள் சகோதரர்கள் அப்படின்றது உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை, சபையில் இருக்கிற சகோதரர்கள். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சபைகளில் தான் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. உங்கள் மனைவிகள், கணவர்கள். அடுத்து தான் வருது உங்கள் வீடுகளுக்காக. இப்போ நம்ம குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு உள்ளவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரி, இவங்களுக்காக நம்ம என்ன யுத்தம் பண்ணணும்? இவங்களுக்காக நாம் என்ன யுத்தம் பண்ணணும்?
இன்றைக்கி பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, FCRA காரியத்தை பற்றி சொன்னாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கடந்த ஒரு 3-4 மாதமாக அதுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்ல, சபை சரியாக இருந்துட்டா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம மேலே கையை வைக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? சபை தான் சமுதாயத்துக்கு விளக்கு, சபை தான் சமுதாயத்துக்கு மலைமேல் இருக்கிற பட்டணம். சரிங்களா? சபை தான் அந்தி கிறிஸ்து வரக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நிலம். சரிங்களா? சபை தான் வெளிச்சம். இந்த சபைக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் போகிறோம். PEW ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க லண்டனில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் வேணால் போய் போட்டு பாருங்கள், அவங்களோட வெப்சைட்டில் எல்லாம் வரும். அவங்க தான் இந்த தலைமுறைகளின் விஷயங்களை அவங்க தான் பேர், தலைமுறைகளுக்கு பேர் வச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. எத்தனை பேர் பெரியவங்களை உங்களை பூமர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள் அப்படியெல்லாம் கேள்விப்படலைன்னா சரி, சந்தோஷம். ஒருத்தன் சிரிக்கிறான், சிரிக்கிறத பார்த்தாலே அவன் யாரையோ சொல்லியிருக்கிறான்னு அர்த்தம். சரியா? அதிகபட்சம் நம்மளே தான் சொல்லியிருப்பான், வேறு யாரோ சொல்லியிருக்க போகிறான். அதை போடுப்பா. ஜென்ரேஷன்ஸ். அதாவது 1883 1900, 1901 1927, இந்த 1928 1945, இதுக்கு மேலே நீங்கள் வேத காலம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த PEW ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்கிறவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்த காலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? உங்களை பூமர்னு சொல்கிறான்னா கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. 1946 1964 வரைக்கும் பிறந்தவங்கலாம் பூமர்ஸ். யார் இங்கே பூமர்ஸ்? இருக்கிறீங்க. சரி, அவங்கெல்லாம் பூமர்ஸ், ரைட்டா? இப்போ இந்த சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றதுல இதுக்கும் நம்மளோட ஆவிக்குரிய யுத்தத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த சைலண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் உள்ள பிறந்தவர்கள், அந்த ஏரியில் உள்ளவர்கள், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ள பல காரியங்கள் இவங்களோட இணைந்திருக்கும். இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைலண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எப்படி யாக்கோபு, யாக்கோபுக்கு நல்லா வயசாயிருச்சு, அவரோட பிள்ளைகள்லாம் என்ன தான் இருக்கிறாங்க? அவர் கூட தான் இருக்கிறாங்க. அவரோட பிள்ளைகள் 12 பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க, அவரோட பேர பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. இவருக்கு நல்லா வயசாயிருச்சு, ஆனாலும் எந்த பிள்ளையும் அந்த யாக்கோபோட பேச்சை என்ன செய்யலை? தட்டலை. யாக்கோபுக்கு வயசான நாட்களில் பஞ்சம் வந்த உடனே ரூபன் அந்த காலத்தில் 50 வயதில் இருக்கிறார். இவர் வீட்டை எடுத்து நிர்வாகம் பண்ணலாம்ல, போய் கேட்குறார் அப்பாட்ட, நான் போய் திருப்பி இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்குறார். ஏன்னா அவங்களோட ஆளுகையில் இருந்தாங்க. தங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, எப்படி தங்களுடைய தெய்வத்தை ஆராதித்தார்களோ, அதுக்கு இவர்கள் அவர்களை பார்த்து பழகி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நடத்தினவர்கள். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அந்த 64 28க்கு 28லேருந்து 45 வரைக்கும் பிறந்தவங்கலாம் பாருங்கள். அந்த சைடில் நம்ம ஊர்லேயே பாருங்களேன், எல்லாம் பெரிய பெரிய கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க. அம்மா அப்பா சொல்கிறத இல்லாட்டி தாத்தா சொல்கிறத தான் கேட்பாங்க. அவங்க ஆராதிக்கிற தெய்வம், ஊழியக்காரவங்க சொல்கிறத தான் கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ் ஜென்ரேஷன் வருது இல்லையா, அடுத்து பூமர்ஸ் வர்றப்ப என்ன ஆயிடுது? படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இங்கே அங்கங்கே படிக்க ஆரம்பித்து, இவங்க படிக்கிறது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த தகப்பனுடைய அந்த அரவணைப்பிலிருந்து, அவங்களுடைய வழி நடத்துதலிருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போனாலும் இவங்க தன்னுடைய தகப்பன் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்ட விதம், தெய்வத்தை ஆராதித்த விதம், இதை எல்லாத்தையுமே இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டே வந்தார்கள். இவங்களுக்கு பின்னாடி வந்த ஜென்ரேஷன் எக்ஸ்,
இல்லையா? இவங்க என்ன பண்ணாங்க, அதே மாதிரி தங்களுடைய படிப்பு காரியமாக திருப்பி குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆங்காங்கே வெளியில் போய் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இந்த பேபி பூமர்ஸ் வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை இந்த காரியத்தை சொல்கிறதுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் இது எதுக்கு, ஏன் ஆவிக்குரிய யுத்தம் நம்ம சபைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, சகோதரருக்காக அப்படின்றத இந்த நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு எனக்கெல்லாம் ரொம்ப பாரம். யார் வர்றா அப்படின்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் வரட்டும். ஆனால் ஒரு நடிகனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மயக்கம் இயேசு மேலே இருந்திருந்தால் தேசத்தில் எழுப்புதல் வந்திருக்கும், இல்லையா? தேசத்தில் எழுப்புதல் வந்திருக்கும். ஆனால் ஒரு நடிகனுக்கு பின்னாடி இப்படி ஜனம் போயிருச்சே, கிறிஸ்தவர்கள் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நான் மன வருத்தத்தில் இருந்தப்ப பாஸ்டர் ரவீந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அனுப்பலை. அவர் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு 5 PhD முடிச்சிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி முடிச்சிருக்கிறார், என்னென்னமோ முடிச்சிருக்கிறார். கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணியே நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து ஒரு CSIயில் இருக்கிற ஒரு ரெவரண்ட் ஐயா. ஆனால் அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒருத்தர். அவரோட சேர்ந்து அதே மாதிரி உள்ளவங்க ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஜூம் மீட்டிங்கில் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, சபையை தூக்கி நிறுத்த வேண்டிய நாட்களில் நாம் எங்கே நிற்கிறோம், நாம் எப்படி போயிட்டோம் அப்படின்றத குறித்து ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தினாங்க. கர்த்தருடைய கிருபையினால் 2 பெந்தகோஸ்தே ஆட்கள் தான், அதில் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாஸ்டரும் நானும் மட்டும்தான் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதில் தான் நிறையா காரியங்களை அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வெளியில் சொன்னாங்க. அதில் தான் நான் ஒரு சில விஷயத்தை சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் யாரும் கோச்சிக்கக்கூடாது. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியின் முடிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம். அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப சென்னையில் இருக்கிறாங்க, அநேக சபைகளுக்கு போய் நீங்கள் கடைசியாக யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்கள் பேர் எழுத வேண்டாம், நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை காமிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறைய சர்ச்சஸில் ஓட்டிங் எடுத்தப்ப 95% பேர் ஒரு மாயைக்கு பின்னாடி தான் போயிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் இருந்திருக்கு சாம்பிள். அப்போ அவங்களுக்கு ஒரு பாரம், எனக்கு இருந்த பாரம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இயேசுக்கு இந்த மாதிரி இருந்திருந்தா நேரம் தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தொடர்ந்து ஒரு 4-5 மீட்டிங் போட்டாங்க. 4-5 மீட்டிங்லையும் ஆண்டவர் அதில் கலந்து கொள்ள கிருபை செய்தார். அப்புறம் நான் திருப்பி இதை குறித்து நிறையா விஷயங்கள் பைபிளில் என்ன இருக்குது அப்படி இருக்குன்றப்ப வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தப்ப அதுக்கு போனப்போ அவங்களும் இதை குறித்தும் இதுக்கு பின்னாடி சாத்தானுடைய கிரியையை குறித்தும் அவர் ஸ்பிரிச்சுவலாக சில காரியங்களை சொன்னாங்க. அதை எல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். நான் பெற்றுக்கொண்டதை, நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தேன். இப்போ இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் வெளியில் போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பெற்றோருடைய காரியங்கள் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் இவங்க சொந்தமாக நடத்த ஆரம்பித்தாங்க. நடத்த ஆரம்பிக்கும் பொழுது இவங்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அந்த ஜென்ரேஷன் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள வளர்ப்பதற்கு நான் பட்ட கஷ்டம் இவங்க என் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிக கல்வியை கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு, இதெல்லாம் ரிசர்ச், இதெல்லாமே ரிசர்ச்சில் வந்த ஒரு வெளிவந்த உண்மைகள். இதுக்கும் சத்தியத்துக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் கொண்டாந்து முடிப்பேன், சரிங்களா? அப்போ ஜென்ரேஷன் எக்ஸ் வெளியில் போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்போ தான் அந்த கல்வி, நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் அந்த காலங்களில் தான் கல்வி, அந்த 1965லேருந்து 1980 வரைக்கும் தான் கல்வியெல்லாம் நல்லா வளர்ந்த நாட்கள். காமராஜர் பீரியடு நிறையா கல்வி வந்தது, நிறையா படித்தாங்க ஜனங்க. படிக்க 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 அறிவு வளர்ந்தது, ஆனால் ஆன்மீகம் குறைந்தது. என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த சைலண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் மாத்திரம்தான் தங்களுடைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களையும் தெய்வத்தோட ஆராதிக்கிற விஷயங்கள்லையும் ரொம்பவும் விலகி போயிருந்தது ஒருத்தர் 2 பேர் தான். ஆனால் இந்த எக்ஸ் ஜென்ரேஷன் வரும்போது என்ன ஆயிடுச்சு, தங்களுடைய
மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்கள், தெய்வங்களை ஆராதிப்பது என்பது குறைந்து 5% அதிகமாகிடுச்சு. 95% இப்படி இருக்கிறாங்க, 5% அப்படி இருக்கிறாங்க. ஜென்ரேஷன் ஒய் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேஷன் ஒய் காலத்தில் தான் இந்த என்ன சொல்கிறது, ஜென்ரேஷனோட எக்ஸ் லாஸ்ட்லையும் ஜென்ரேஷன் ஒய்லையும் தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சது. வெப் அப்படி வெப்சைட்டு இது எல்லாமே வெளியில் ஆரம்பிச்சது. இதில் அவங்கள எல்லாரும் உள்ளுக்கு நுழையிறாங்க. அந்த நாட்களில் நுழையும் பொழுது இந்த ஜென்ரேஷன் ஒய் என்ன ஆயிடுச்சு, 50% ஆஃப் த பாப்புலேஷன். அந்த ரிசர்ச் சொல்கிறது வெளியில் உள்ளவனையும் சேர்த்து சபையில் உள்ளவனையும் சேர்த்து, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜென்ரேஷன் ஒய் தெய்வத்தோட ஆராதனையில் தங்களுடைய நாட்டத்தை குறைக்க ஆரம்பித்தார்கள். மூதாதையர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க மூதாதையர்கள் எது ஒரு பிரச்சனை தேவை என்ன, அதை எப்படி இதை வெற்றி கொள்ளுகிறதுனா, ஒன்று வேதத்திலிருந்தோ இல்லை ஊழியக்கார்ட்ட போய் அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்றோ செய்து வந்த காரியங்களை இவங்க 50% குறைக்க ஆரம்பித்தாங்க. குறைக்க ஆரம்பித்ததோட விளைவு, அவங்களுக்கு பிறந்தாங்க பார்த்தீங்களா, ஜென்ரேஷன் இசட், ஜென்சி. இன்னைக்கு உலகமெங்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஜென்சி. எப்போ 1997 2012 வரைக்கும் வந்த பிறந்தவர்களோட நிலைமை என்ன தெரியுமா ஆயிடுச்சு, 95% பேர் மல்டிமீடியா சொல்கிறத கேட்டுட்டு தங்களுடைய பெற்றோர்களையும் வேதம் சொல்லுகிறதையும் ஊழியர்கள் சொல்லுகிறதையும் கேட்காம போயிட்டாங்க. எப்படி மாறிடுச்சு பார்த்துக்கங்க. 1% வெளியில் இருந்தாங்க, 99% கேட்டாங்க. ஜென்சி வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு, 5% தான் பழைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்குறாங்க. 95% பேர் பெற்றோரை நம்புவது இல்லை, வேதத்தை நம்புவது இல்லை. ஒரு காலத்தில் உனது நண்பனை சொல்லு, இந்த ஜென்சி காலம் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங், ஃபுல்லாக கேட்ஜெட்ஸ் இல்லையா, நெட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நிறையா இந்த அத்தனை காரியங்கள்லையும் எதிலையுமே உண்மை இல்லாத விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை உண்மை போல பேச ஆரம்பித்தார்கள். தான் காரியம். நீங்கள் வேதத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஜென்சியில் இருக்கிறவங்க இல்லை ஜென்சிக்கு பிறந்த இந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. 5% தான் ஏற்றுக்கிறவங்க, 95% ஏற்றுக்கிறது இல்லை. இவர்களை எல்லாரையும் பிசாசானவன் என்ன செய்தான் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய தன்னுடைய ஆட்சிக்கு இவர்களை கருத்தேற்றம் செய்யும் வண்ணமாக என்ன பண்ணா, அந்த மகள் சபைக்குள்ள இருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்க ஆரம்பித்தான். சபைக்கு வருவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, எல்லா ஊழியத்திலையும் கலந்துக்குவாங்க, ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் புக்கை நான் சொன்னேன்ல, உன்னுடைய நண்பனை சொல்லு, உன்னை சொல்லி விடுவார்கள். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனோட மொபைலை உள்ளுக்கு எடுத்து பார்த்தா இவங்க யாருன்னு சொல்லிடலாம். ஏன் கர்த்தர் இந்த நாட்களில் இதுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்? இன்னும் இதை டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே போகலாம், எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜென்சி நீங்கள் உலகம் எங்கும் பாருங்கள், வருகிற எல்லா இந்த போராட்டங்கள், நேபாளில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், ஈரானில் நடந்த போராட்டங்கள், மக்கள் எழுச்சின்னு சொல்லி இதில் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று செய்தது யாருன்னா ஜென்சி ஜென்ரேஷன். நம்ம சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குது? சென்னையில் உள்ள எல்லாரும் போனாங்க, நல்லா அந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அந்த நல்ல இளம் வயது அதில் உள்ளவங்க. நான் ஒன்று கேட்குறேன், அவனுக்கு காளமாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா, பசுமாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மதுரையில் உள்ளவனை கேட்டால் தெரியும் காளையை அடக்கிறத பற்றி. அவனுக்கு எது ஜல்லிக்கட்டு காளை,
எது வேறன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போய் கூடுனாங்க. இதுதான் ஜென்சியை பிசாசானவன் ஒரு விதமான மாயைக்கு உட்படுத்தி அவர்களை கருத்தேற்றம் பண்ணி தன்னுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்களை தன் பக்கமாக நகர்த்துவதற்கு அவர்கள் இருதயங்களை கருத்தேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனி மனித ஆராதனை. ஒரு நடிகன்னா அந்த நடிகனோட எல்லா விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவன் சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துக்குவாங்க. அவன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னா அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். வேறு யார் சொல்லலாம், ஒரு ஆன்மீக தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய கூட்டம் இல்லை, இவங்க தான். இந்த மாதிரி பாப் சிங்கர், இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வைப். என்னப்பா அந்த வைப் இத்தனை பேருக்கு இங்கே அர்த்தம் தெரியும்? வாலிப பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. வைப் இருக்கணும், எனக்கு ஒரு வைப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்களை அப்படியே மயக்கி ஒரு தனி மனித ஆராதனைக்குள்ளாக கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையில் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் ஒரு ஊழியக்காரன் பாவம் செய்தால் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவான்? மனம் திரும்பிடுவான் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்க விட்டுட்டு போகாதனோன்னா மனம் திரும்பிடுவான். ஆனால் அதே இது அவனுக்கு அறியாமையே அவனை வேறு விஷயத்தில் பழக்கி கொஞ்சம் வழி தப்ப பண்ணால் அவனுக்கு தெரியாது. இதுதான் பிசாசோட தந்திரம். என்ன தந்திரம் அப்படின்னா, இதோட விளைவு என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த எக்ஸ் ஜென்ரேஷன் வர்ற வரைக்கும் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க. கர்த்தருடைய கல்வாரியை பற்றி சொல்லி ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க. எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ரெடியாக இருக்கிறீங்க? வாலிபர்கள் அப்படியே ஓடியாருவாங்க. இந்த ஜென்சி அல்ஃபா ஜென்ரேஷனில் யாருமே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ரெடியாக இல்லை. அவர்களை பிசாசானவன் முழுவதுமாக பணத்தை மையமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்வதற்காக அவர்களை பழக்குவித்து கருத்தேற்றம் பண்ணிவிட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி சில பிரசங்கங்களையும் கொண்டு முழுவதுமாக உங்கள் இருதயங்களை நீங்களே தொட்டு பாருங்க. இந்த வயதில் பிறந்த உங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறார்கள்? வைராக்கியமாக இருக்கிறார்களா? நம்ம கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்காக வாங்க ஒரு சின்ன ஊழியம் பண்ணோம்னா வருவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி போய் பாருங்க, அவர்களை யாரோ ஒருத்தர் இயக்கி கொண்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது யாருன்னா அந்தி கிறிஸ்து கல். 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கும் அந்தி கிறிஸ்து கல். ஏன் அப்படின்னா, வெளியில் உள்ளவனை பிசாசு அவன் பக்கம் இழுக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை. யாரை செய்யணும்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக இவன் என்ன பண்ணணும்? இளைஞர்களை சுத்தமாக காலி பண்ணிடணும். பலவான் கையில் இருக்கிற அம்பு யாரு? இளைஞர்கள். சரியா? இப்போ ஊழியத்துக்கு அதிகபட்சம் யார் வர்றா? ஒரு பாஸ்டர் இருந்தாருன்னா பாஸ்டரோட பசங்க வர்றாங்க. விசுவாசிகள்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்க ஊழியத்துக்கு? கூட்டமாக கும்பலாக போக வருவாங்க. தனியாக ஒரு சுவிசேஷ ஊழியம் போங்க, நீங்கள் குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசுக்கு போங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போவாங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளையை கொடுக்க நீங்கள் முதல்ல ரெடியாக இருப்பீங்க? இல்லை. இதுதான் சாத்தானோட திட்டம். உங்களை இல்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளை அவங்க நல்ல வசதியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தேற்றத்தை பிசாசு உங்கள் இருதயத்தில் ஊற்றி 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 கர்த்தருடைய வேலைக்கு ஆள் இல்லாமல் பண்ணணும். இதுதான் அவனோட திட்டம். கர்த்தருடைய வேலைக்கு ஆள் இல்லாமல் பண்ணணும். இந்த ஜென்சி அல்ஃபா இவங்கெல்லாம் பாருங்கள், ஒருத்தன் செத்து போய்கிட்டு இருக்கும்போது போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் சொல்லுங்களேன், அந்த காலத்தில் நம்ம அப்படி இருக்க முடியுமா? கீழே விழுந்து கிடந்தால் ஓடக்கூடிய ஆட்கள்.
சுபாவ அன்பு இல்லை, ரத்தம் சிந்த கிடக்கிறப்ப அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்படிப்பா ஆத்மா அழியுதுன்னு பயம், ஒரு பாரம் வரும் சொல்லுங்கள்? ஆத்மா அழியுதுன்னு எப்படி ஒரு பாரம் வரும்? இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. குற்றாலத்தில் குளிக்க போனப்போ வெள்ளம் வந்துருச்சான். வெள்ளம் வந்த உடனே குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க சிலர் தப்பிச்சு ஒடியாந்துட்டாங்க, சிலர் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி அவங்க மாட்டி போகிறத சின்னூண்டு குழந்த கதர் தான், அப்பா என்னப்பா வீடியோ எடுக்கிற, காப்பாற்றுப்பா. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க. சபைக்குள்ளும் இப்பேற்பட்ட காரியத்தை கருத்தேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறான் பிசாசு. அவனோட விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும், அதை நம்ம செஞ்சிடுவோம். எனக்கு தேவை இருக்குது, சர்ச்சுக்கு வர்றேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு தேவன் மேலே அன்பு கூறாத. ஆனால் ரெண்டாவது கட்டளை இருக்கு பாருங்க, நீ உன்னை நேசிப்பது போல. இது ஜென்சி அல்ஃபா ஜென்ரேஷனில் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இது ரொம்ப முக்கியமான காலம், இது ரொம்ப முக்கியமான காலம். இந்த காலத்திலையாச்சும் சபை விழித்து யுத்தம் செய்து நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் பக்கம் இழுத்துட்டு வந்துடணும். ஆகாயில ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது அவன் தன் வீட்டிற்கு ஓடுகிறீர்களே என்று. இன்னைக்கு நிலைமை அதுதான். கர்த்தருடைய வீடு பாழாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவ ஜனமோ அவரவர்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு எனக்கு சம்பாதிக்கணும், நான் வரணும் என்று உங்களுக்காக ரத்தம் சிந்தின கர்த்தருக்காக ஊழியம் செய்யாம, அவருக்காக பரிசுத்தமாக வாழாம ஓடிக்கொண்டு இருக்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இல்ல போதும் நிப்பாட்டு, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணவா. நீ கர்த்தருக்காக யுத்தம் பண்ணு, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ கர்த்தருக்காக யுத்தம் பண்றியோ இல்லையோ, உன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணு. இல்லை, இன்னொரு வசனம், 9வது வசனம், 9வது வசனத்தில் நடுவில் வரும், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். சபை பாழாய் போய் கொண்டு இருக்கிறது ஐயா. உங்களை சுற்றி பாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆள் இல்லை. எல்லாரும் பூமியிலே உள்ளதை பற்றி, பூமியின் காரியங்களை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்து ஜனங்களை அந்த கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், எழுப்பி வா, நீ கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டும். இதை கேட்டும் நீங்க நம்ம ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே நரகத்திற்கு வழி திறக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒண்ணுமே இல்லைங்க, வனாந்தரம், வெயில் கொதிக்கும், வெறும் மணல் தான், கள்ளி செடி கூட கிடையாது. போசிச்சாரா போசிக்கலையா, போசிச்சாரா போசிக்கலையா, வெயில் பட்டுச்சா படலை, நைட்டு அப்படி குளிரும் வனாந்தரம், குளிர்ச்சா குளிரல, செருப்பு கூட மாறலையே, வஸ்திரம் பழமையா போகல. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்க பிள்ளைகளை விட்டுருவாரா? அப்புறம் ஏன் நம்ம ஏன் இதை சொல்லி கொடுக்கறது இல்லை? மனம் திரும்புங்கன்னு சொல்றார் ஆண்டவர். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ மனம் திரும்பிட்ட, வந்துட்ட, திருப்பி விழுகிற, திருப்பி எந்திரிக்கிற, ஓகே. ஆனா இப்ப நீ மனம் திரும்ப வேண்டிய காலம், என் சபைக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டியதே. யுத்தம் பண்ணல, சபையை மீட்டெடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? மாயை நம்பி வீணாய் போய் விடுவார்கள் என்பதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, பொய்ன்னு தெரியுது. அந்த பொய்ய இவங்க நேசிக்கிற ஒரு தலைவனோ இல்லை ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை பாப் சிங்கரோ எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுறானே. காக்ரோச் பார்ட்டின்னு ஒருத்தர் ஆரம்பித்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் தெரியும்? அவன் யாருன்னே தெரியாது, அவன் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்களே.
நம்ம ஆளுக்கு அதில் எத்தனை பேர் தெரியுமா? இன்னும் சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாதனால இங்கே. அப்போ சபையானது தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை கட்டி எழுப்ப வேண்டிய நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அருமையான பிள்ளைகள் தான், நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் அவங்கள வழிதப்ப பண்ணுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது பார்த்தீங்களா, இதை எதிர்த்து நம்ம போராடணும். எதுக்குங்க அந்தி கிறிஸ்து வரவே இல்லையா? எதுக்கு அந்தி கிறிஸ்துவனோட ஆவி போராடணும்? நீங்கள் 1 யோவானில் படித்து பாருங்கள். இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யுது அது அப்படின்னா, ஒரு தனி மனித ஆராதனைக்குள்ள ஒரு தனி மனுஷனை, நீ சபைக்கு வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி, ஆனால் ஒருத்த மேலே உன்னோட கண்ணு இருக்கட்டும். அவன் மாயையா அப்படியே இருக்கட்டும், நீ அவனையே நேசிக்கிட்டு இயேசுவை நேசிக்கிறத காட்டில் அவனை நேசி, அவன் சொல்கிறதையே கேளு, அவன் சொன்ன உடனே என்ன வேணாலும் செய், நீ அப்படியே போய்கிட்டே இரு. நேரம் வரும்பொழுது உன்னை நான் எப்படி தூக்கணுமோ அப்படி தூக்கிடுவேன். தான் பிசாசோட தந்திரம். எப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய பிள்ளைகளை எப்படியே விட்டுறலாமா? நம்ம பிள்ளைகளை விட்டுறலாமா அப்படியே? அப்போ யார் தான் யுத்தம் செய்யணும்? நம்ம தான் யுத்தம் செய்யணும். யுத்தம் செய்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி தேசத்துக்காக நிறைய ஜபங்கள் நடக்குது. தேசத்துக்காக நிறைய ஜபங்கள் நடக்குது. பாவத்தில் விழுந்து போகிறானே, டாஸ்மார்க்கை மூடணும் ஆண்டவரே, விபச்சாரத்தில் விழுந்து போகிறாங்களே. சபைக்காக ஜபிக்கிற ஜபங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜபம் இன்னும் சபைக்காக ஜபிக்கிற ஜபத்தில் வரல. என்ன சபைக்காக ஜபிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நாங்கள் இருக்கிற ஊழியம் பாஸ்டர் நல்லா இருக்கணும், பாஸ்டர் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் சபையில் உள்ள ஜனங்கள் நல்லா இருக்கணும், இவங்க வியாதியில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தேவை இருக்குது, இதுதானே சொல்லி ஜெபம் பண்ணுறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 படிங்க. ஒருத்தர் 29வது வசனத்தோட பின்பகுதியை படிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28. இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரோட சும்மா அவர் வெள்ளி காசு கொடுத்து சபையை வாங்கலை, தம்முடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கின சபை. தேவன் தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அடுத்த வசனம் போடுப்பா. அதில் சொல்கிறார், அந்த சபையில் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நம்ம சொல்கிறோம்ல, வயிறு எரியுதுங்க, ஏதாச்சும் ஒரு இதுனா வயிறு எரியுதுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மனம் எரியுதுப்பா, நான் ரத்த சிந்தி சம்பாதித்த சபையில் உள்ள என்னுடைய பிள்ளைகள் இடறி போகிறாங்களே, அதை பார்த்து என் மனம் எரிகிறது என்றார் கர்த்தர். என்ன செய்வோம்? கர்த்தர் இந்த விஷயத்தை பேசும்போது என்னோட தனி ஜபத்தில் நான் அப்படி அழுதேன், இந்த செய்தியை இது பண்ணும்போது. அதனால் நாம் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இன்னும் இது முடியலை. இதை குறித்த இந்த ஜென்சி கேரக்டர்ஸ், அல்ஃபா ஜென்ரேஷனோட கேரக்டர்ஸ் நான் எதையுமே சொல்லலை உங்களுக்கு. நான் சொல்லும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, தயவு செய்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு கர்த்தரிடத்தில் கேட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளை பிசாசின் வாயிலிருந்து மீட்டுக்கொள்ள ரெடி ஆயிருங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ளே சபை நுழைந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, சபையில் உள்ள பிள்ளைகளை எப்படியாச்சும் விலைக்கு கொண்டு போயிடணும்னு பார்க்குறான், இடற வைக்கணும்னு பார்க்குறான். இன்னொரு பக்கம் சட்டங்களை கொண்டு எப்படியாச்சும் சபையை முடைக்கிறணும்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர்.
எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. எந்திரிச்சு யுத்தம் பண்ணோம்னா ஜெயம் நமக்கு தான். யுத்தம் பண்ணாமல் அவனை பார்த்து பார்த்து பயப்படுற வரைக்கும் நமக்கு தோல்வி தான். அதனால் கர்த்தர் அன்புக்குரிய பிள்ளைகளை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் நமக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதாவது நாம் விழித்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமான வருகை தாமதிக்குமானால் அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது இந்த 2வது பாயிண்டில் இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு விளக்கி கூறி, நம்ம ஆவிக்குரிய யுத்தம் எப்படி பண்ணணும், அதற்குண்டான ஆயுதங்கள் என்ன, அதை தாக்கும் ஆயுதங்கள் என்ன, மறைந்திருந்து தாக்குற ஆயுதங்கள் என்ன, நிறையா இருக்குது ஆயுதங்கள் என்ன, அதை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, எல்லா விஷயத்தையும் வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் செகண்ட் சர்வீஸில் வந்திருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்டவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தலை சொல்கிறேன். நீங்கள் அடுத்த தடவை வர முடியலைன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கிறத நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதையும் பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. காடானாலும் மேடானாலும் கலப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தான் நாம் பிசாசை வெல்லுவோம். விசுவாச கேடயத்தான் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். கிருபைய மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. சமூகத்திலே எங்களை, திருச்சபை மக்களை, விசுவாச குடும்பத்தினர், ஊழியர்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட செய்தியின்படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு எங்களுக்காக, குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சந்ததிகளுக்காக, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டும்படி நாங்கள் எழுப்பி நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. திருவசனத்தை பிரசங்கித்தபடி தாசரை கர்த்தர் இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. திருவசனத்தை கேள்விப்பட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே தங்களுடைய சந்ததிகளுக்கு முன்மாதிரியாய் கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடத்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். சுகவீனமோ பலவீனங்களோ, குடும்பங்களில் இருக்கிற சில குறைவுகளோ உம்மை பின்பற்றுவதற்கு தடையாயிராதபடி கர்த்தர் போஷித்தருளுங்க. இன்னும் நாங்கள் வளர வேண்டிய விதத்திலே வளர்ந்து கனி தந்து கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற சாட்சியின் ஜீவியத்தினாலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற உன்னதமான நம்முடைய கிருபையும் எங்கள் யாவரோடும் இருக்கட்டும்.
தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய முயற்சிகள், வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்தில் வருகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகள் யாவரோடும் தெய்வ பிரசன்னம் இருந்து வழி நடத்தட்டும். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பிருந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த